ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் விடுமாக ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம்,
கல்வாரி ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் மீண்டுமாக. ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனதாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனதாக்கிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம், கூரைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம், குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம், கூரைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம், விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம், விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம், விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம், விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் மீண்டுமாக. ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓ கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம், கூரைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம், குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம், கூரைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம், விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம், விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம், விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம், விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் மீண்டுமாக. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் மீண்டுமாய் பாடுவோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் கடைசி ஒரு முறை சேர்ந்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ஓ கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய
காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி உளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு இருந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை யாராவது ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசுரமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சில நேரங்களில் இயேசு கிறிஸ்து நாமத்து நிமித்தம், ஒருவேளை ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், நீங்கள் சபைக்கு வருகிறது நிமித்தம், ஒருவேளை ஆண்டவருடைய ஊழியங்களை செய்வ நிமித்தம் சில பாடுகளை வரலாம். அது வந்து ஒன்றும் தவறில்லை. ஏன்னா அதாவது இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, திடம் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயிச்சேன்னு சொன்னார். என்ன உபத்திரவம்னா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால அவர் ஆராதிப்பதற்காக, அவருடைய வசனத்தை சொல்லுவதற்காக, அவருடைய ஊழியங்களை செய்வது நிமித்தம், கர்த்தருக்காக இந்த உலகத்தில் வாழ்வது நிமித்தம் சில பாடுகள் வரலாம். அவைகளை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு தேவன் வந்து உதவி செய்கிறார். ஆனால் பலவிதமான வியாதியினாலேயோ, பலவிதமான கடன் பிரச்சனையினாலேயோ, அல்லது பாருங்கள் நம்முடைய அறியாமை நிமித்தம் வருகிற எந்த ஒரு பாடுகளையும் தேவன் ஒருவதும் அவர் அனுமதிப்பது இல்லை. அதை வந்து நம்ம வந்து பாடணும், அந்த அப்படிப்பட்ட பாடுகள் நம்ம படணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் பாருங்கள் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள், நல்ல வெற்றியான ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லும்போது மக்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரச்சனை இல்லையா, எந்த பாடுமே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், நல்ல கவனிங்க. கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம், ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம், ஆண்டவருக்கென்று ஊழியங்களை செய்கிற நிமித்தம் சில பாடுகள் வரலாம். அவையில் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆனால் அதே வேளையிலே நிறையா கடனை வாங்கிட்டு, கடனை கொடுக்காம, வீட்டு வாடகை கொடுக்காம, இந்த மாதிரி சில பண பிரச்சனையோடு இருக்கிற அந்த மாதிரி பிரச்சனைலாம் கர்த்தர் ஒருபோதும் அது வந்து அது பாடையே கிடையாது. அது நம்முடைய அறியாமை. ஏன்னா நம்ம விசுவாசத்தில் வந்து எதையுமே பெற்றுக்கொண்டு செஞ்சு முடிக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் சிலருடைய அறியாமை அவங்களை சில பாடுகளுக்குள்ளே போய் பிரச்சனை மாட்டிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் அந்த காரியங்களில் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் நம்ம நடக்கும்போது ஒரு நாளும் எந்த பிரச்சனையும் நம்ம மாட்டிக்கொள்ளாமல் அவையிலிருந்து வெற்றி சிறக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். வேதம் சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் ஒருவேளை சில பாடுகள் வந்தால் அவைகளையும் ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். சரி, அப்போ ஆனால் செழிப்பே பணமே எனக்கு வேணாம் அப்படின்னு அநேகர் வந்து சொல்கிறாங்களே, இது சரியா அப்படின்னா பாருங்கள், அவங்களுக்கு இந்த செழிப்பை குறித்து சில தவறான எண்ணங்கள் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, அவங்களுக்கு வந்து செழிப்பு வந்தால் ரொம்ப பயப்படுறாங்க. என்ன பயம்னா, ஒருவேளை நான் ஆண்டவரை விட்டு பின்னால் போயிடுவேனோ, பாவம் செஞ்சிருவேனோ, ஒருவேளை பரலோகத்துக்கு நான் போகமாட்டேனோ அப்படின்னு சில எண்ணங்கள். இன்னும் சிலருக்கு என்னென்னா தப்பான, நான் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் நான் டீப்பாக பேசுகிறேன் உங்களுக்கு. சிலருக்கு என்னென்னா, நம்ம ஏழையாக இருந்தால் தான் ரொம்ப பக்தியாக இருக்கிறோன்னு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். நம்ம ஏழையாக இருந்தால் நம்ம ரொம்ப ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி பழகிறோம். பணம் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பாருங்கள், அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட நெருங்கி பழக முடியாது அப்படின்னு சிலர் வந்து நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சில கருத்துக்கள் இருக்கிறதுனால தான் கிறிஸ்தவ மட்டங்களில், குறிப்பாக பெந்தகோஸ்தே சபை, நம்ம சபை பெந்தகோஸ்தே சபை தான் இல்லையா, மறந்துட வேண்டாம். குறிப்பாக வந்து மக்களுக்கு என்னென்னா, இந்த பணம் வந்தால் நம்ம எதுவும் பாவம் செஞ்சுருவோமோ அப்படின்ற ஒரு சில தவறான எண்ணங்கள் மக்களுக்குள்ளே நிலவுகிறது. நல்லா உனக்கு கவனிங்க, நம்முடைய தேவன் நாம் செழிப்பாக இருப்பதை அவர் விரும்புகிறார். அதுதான் தேவ சித்தம் என்று வேதம் சொல்லுது.
ஏன்னா 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று தமிழ் வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கில வேதாமத்தில் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி என்ற அந்த பதத்துக்கு பதிலாக சுகமும் அவசியம்தான், அதே சமயத்தில் செழிப்பும் அவசியம். செழிப்புனா கையில் நல்ல பணம், ப்ராஸ்பரஸ் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. நல்ல பணம் நமக்கு வந்து அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது வந்து ஒன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கிட்டால் ஒன்றுமே வேணானாக்கு எதுவுமே இல்லை அப்படின்லாம் கிடையாது. எல்லாம் போய் பரலோகத்தில் தான் போய் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தப்பு. ஏன்னா இந்த உலகத்திலேயே ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்குறார். அதில் பாருங்கள், சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது. அதுக்கு முன்னால் நீங்கள் 3 யோவான் எடுங்களேன். 3 யோவானில் அந்த வசனத்தை வாசிப்போம். 2ஆம் வசனம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அப்போ நம்ம எல்லாவற்றிலும் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே, ஆத்துமா வாழ்விலே, சரீர சுகத்திலே, பாதுகாப்பிலே, குடும்பத்திலே எல்லாவற்றிலையும் நாம் வந்து செழிப்பார்ப்பதான் கர்த்தருடைய சித்தம், திட்டமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எங்கே சொல்லப்பட்டிருக்கு, நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாம் ரொம்ப பேர் பாருங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல ஜெபம் நினைப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஜெபிக்கிறோம். நல்ல ஜெப வாழ்க்கை இருக்குது, நல்ல உபவாசிக்கிறது இருக்குது, அதெல்லாம் ரொம்ப தேவை தான். நல்ல வேதத்தை நல்லா படிக்கணும், நல்ல தேவனுடைய வார்த்தைகளை வந்து படித்து பாருங்கள், அதை நல்லா தியானித்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளரணும். பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. ஆனால் இதெல்லாம் வேணும், ஆனால் பணம் வேணாம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. இதெல்லாம் வேணும், எனக்கு சுகம் வேணாம், சில பாடுகள். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் இந்த லாசர்னு ஒருத்தர் இருந்தான் இல்லையா, பருக்கள் நிறைந்தவனாய் வியாதி நிறைந்தவனாக இருந்தாலும் அந்த வியாதியை இவங்க எடுத்துக்குவாங்க, வியாதியோடு தான் இருக்கணுன்ற மாதிரி. அல்ல கவனிங்க, வியாதி வந்து முழுக்க முழுக்க பிசாசுடையது. அதை வந்து நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். வியாதின்றது வந்து ஒரு பிசாசுடைய ஒரு சக்தி. அதே மாதிரி தான் தரித்திரமும் பிசாசுடைய ஒரு வல்லமைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தரித்திரம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சாபக்கேடு. பாருங்க, கையில் பணம் இல்லாமல் மக்கள் நீங்கள் என்னென்ன பாடுபடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? பணம் இல்லைன்னா அவங்களுக்கு ஐயோ வாழ்க்கையிலான்ற மாதிரி ஆயிடுது. அப்போ ஆனால் கிறிஸ்தவ வட்டாரங்களை என்ன பண்ணிடுறாங்க, பணம் இல்லைன்னா தான் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி நல்லா பழக முடியும்னு மாதிரி யோசிக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் நல்லா ஒரு கவனிக்கணும். பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய விருப்பம் எல்லாமே நம்ம எல்லாத்துலேயும் வாழ்ந்து செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் விருப்பம். சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுங்க. சங்கீதம் 35:27ஆம் வசனம் நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். என்ன சொல்கிறாரு? அதாவது பாருங்கள், தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். தமது ஊழியக்காரர்னா பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, தாவீது போன்ற எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். அவருடைய சுகத்தை கர்த்தர் வந்து விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு அவருடைய ஊழியக்காரருடைய சுகத்தையே அவ்வளோ விரும்புவார் என்றால், நான் சொல்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யோவான் 1:12 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று. அப்போ நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால, பிள்ளைகளாக இருந்தால் ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுது, பிள்ளைகளானால் சுதந்திரமாமே அப்படின்னு. அப்போ பிள்ளைகளாக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த தகப்பனுடைய எல்லா விதமான சொத்துகளுக்கும் சுதந்திரத்துக்கும் நம்ம பாத்திரவான்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், வானம் என்னுடையது, பூமியும் மனுபுத்திரருக்கு கொடுத்தார், வானம் என்னுடைய சிங்காசனம், பூமியானது பாதபடின்னு சொன்னார். இவ்வளோ பெரிய ஒரு தேவன். இப்போ வானம் கர்த்தருடையது, பூமி மனுபுத்திரருக்கு கொடுத்தாருன்னு சொல்லும்போது, இந்த பூமியில் இருக்க எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் யாருடையது தான்? பாருங்கள், கர்த்தருடையது. கர்த்தர் வந்து அதை வந்து நமக்கு தான் கொடுத்தார். ஆனால் ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் இந்த பூமியில் இருக்க எல்லாமே பிசாசுக்கு பாருங்க போய் அவன்கிட்ட போய் மாட்டிக்கிடுச்சு. இப்போது இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி புண்ணியத்தினாலே அவை எல்லாவற்றையும் மீட்டெடுத்து இன்றைக்கி நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் சுகத்தோடு பலத்தோடு நல்ல பணத்தோடு வாழ்வுதான் கர்த்தருடைய சித்தம். மறந்துடவே கூடாது. நிறைய சபைகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, பணம் வந்தால் என்னமோ அவங்க வந்து பேயை பார்த்த மாதிரி பார்க்குறாங்க. பாருங்கள்,
அந்த மாதிரி இல்லை. பணம் வந்து ரொம்ப எவ்வளோ அவசியம் தெரியுமாங்க. இன்றைக்கி நீங்கள் போய் இந்த கடையில் போய் இருக்கிறீங்க, மளிகை கடைக்கு போகிறீங்க, அங்கே போனோன்னே யாருமே சும்மா கொடுக்கறது கிடையாது. பணத்தை கொடுத்தீங்கன்னா தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. ஆனால் சபைக்கு வரும்போது மட்டும்தான் பிரசங்கம் வருவாங்க, தப்பு தப்பாக பிரசங்கம் பண்ணுறது, பணம் வேணாம், அது வேணாம், இது வேணான்னு சொல்கிறது பாருங்கள். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், வேதம் சொல்லுது என்னது அப்படின்னா, அவர் ஊழியக்காருடைய சுகத்தை மட்டுமல்ல, ஊழியக்காருடைய செழிப்பை விரும்புகிற கர்த்தர். ஊழியக்காருடைய செழிப்பை விரும்புகிற கர்த்தர்னா, இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான செழிப்பையும் கர்த்தர் வந்து விரும்புகிறார். நம்ம நல்லா இருக்கணும். குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு ஏழையான வாழ்க்கைன்றதை நீங்கள் நம்புனீங்கன்னா வாழ்க்கையே போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. நிறையா இன்றைக்கி ஊழியக்காரர்கள் மூலமாக தான் விசுவாசிகளே ரொம்ப ஏழையாக கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப காரணமே தான். என்ன பிரசங்கம் பண்ணிக்கிறாங்கன்னா, நமக்கு இந்த உலகத்தில் எதுவுமே வேணாம், எல்லாம் பரலோகத்தில் போய் பார்த்துக்குருவோம் சொல்லிடுறாங்க. இவங்களும் பாவம் பாருங்கள், கஷ்டப்பட்டு ஏற்கனவே இவங்க நிறையா பிரச்சனையோடு தான் வர்றாங்க சபைக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு சுகம் இல்லை, சிலருக்கு பணம் இல்லை, சிலர் குடும்பத்தில் சமானம் கிடையாது. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பணம் இல்லைன்ற பிரச்சனையிலே இவங்க குடும்பத்தில் சண்டை வந்துடுது, சமானமே இல்லாமல் போயிடுது. இப்போ இவ்வளவு பிரச்சனையும் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பணம்லாம் எனக்கு வேணாம், செழிப்பே வேணாம் அப்படின்னு சொல்கிறது வந்து இது வேதத்துக்கு புறமான ஒன்று. வேதத்தை ஒரு அறியாத மக்கள்லாம் அப்படி பேசுவாங்க. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை நல்லா உன்னை கவனிங்க. செழிப்பாய் நாம் செழிப்பாய் இருப்பதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். அப்போ நம்ம ஊழியக்காரர்களே அந்தளவுக்கு செழிப்பாக இருந்திருப்பாங்க. குறிப்பாக நீங்கள் ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் எடுங்க, யாராவது ஒருத்தனையாக நீங்கள் ஏழை காமிக்க முடியுமா? ஆபிரகாம் மகாபெரிய சீமானுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பைபிள் இந்த சினிமாவில் வந்து காமிக்கிறான் பாருங்கள். ஆபிரகாம் சினிமா பார்க்குற ஆளுக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆபிரகாம் அப்படியே ஒரு அழுக்கு போர்வையை பொத்திக்கிட்டு அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே நிற்பாரு, காற்றடிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்களே. ஒரு ஏதோ ஒரு அவர் ஆபிரகாமால் பிச்சைக்காரன்ற மாதிரி அவன் படம் எடுத்திருக்கான். ஆனால் சரித்திர வல்லுநர் சொல்கிறாங்க, ஆபிரகாம்கிட்ட வேலை செஞ்ச வேலைக்காரர்கள் மட்டும் 2000 பேருன்றாங்க. சரித்திர வல்லுநர் 2000 பேருக்கு வேலை கொடுக்குறான்னா அவன் எவ்வளோ பெரிய சீமானாக இருந்திருக்க முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்கள். 2000 பேருக்கு அவன் சாப்பாடு போட்டிருக்கான் 3 நேரமும். அவ்வளோ பெரிய ஆள். 2000 பேர் வேலை செஞ்சுருக்கான் அவன்கிட்ட. அவ்வளவு ஆடு மாடுகள், அவ்வளவு நிலம்பலம், அவ்வளோ வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆள் தான் வந்து ஆபிரகாம். சரியா உங்களுக்கு வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் பொன்னையும் வெள்ளியும் உடைய சீமானாரம் தான் போட்டிருக்கு. யாராவது வந்து நீங்கள் பாருங்கள் பைபிளில் ஏழாக இருந்தால் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நல்லா இருக்கிறான். அவன் 2000 பேருக்கு இவன் வேலை கொடுக்குற அளவு இருக்கான்னா இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தப்பான் நீங்கள் யோசிங்க. ஏதாவது அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு, பணத்தை வேணால் நேரம் ஆபிரகாமோட போய் நின்றுப்பான். ஐயா எனக்கு பிரச்சனைங்க, இந்த மாதிரி இது வேணுங்க அது வேணும்னு கேட்டிருப்பான், உடனே கொடுத்துருப்பான். அந்த அளவுக்கு இவன் கையில் வந்து பணம் இருக்குது. ஆபிரகாமுடைய இது வந்து அப்படி. ஈசாக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா அப்படி தான், பெரிய சீமான். ஒரே வருஷத்தில், அந்த வருஷத்தில் விதை வைத்து அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் வேலை சொல்லுது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 26 பாருங்கள், அங்கே 12 அங்கே 11 12 13 வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய சீமானாக இருக்கிறான், அவ்வளோ பெரிய ஆளாயிடுறான். யாக்கோபு எடுத்திங்கன்னா அதே மாதிரி தான், பெரிய ஒரு 2 பரிவாரங்கள். அவனுடைய சகோதரனுக்கு அவன் ஏசாவுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் மட்டும் கிட்டத்தட்ட எத்தனை கோடி ரூபாய்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய பணக்காரன். நீங்கள் யாரையுமே வந்து பைபிளில் வந்து ஏழையான பார்க்குறதே கஷ்டம் இல்லையா? ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் நிறைய ஊழியக்காரன் சொல்கிறாங்க, அது வந்துங்க பழைய ஏற்பாடெல்லாம் வந்துங்க அது பொருளாதார செழிப்பெல்லாம் அப்போயே போயிடுச்சு. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பூரா நல்லா சோதிச்சுன்னா இப்போ பூரா எவனுமே சாப்பிடாம பண்ணியாக இருக்குன்னு நினைக்கிறான். என்னன்னு தெரில. இந்த மாதிரி வந்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறவனை பூரா பாருங்கள் ஏழையாக்கிறதே அவனுக்கு வேலையாக போச்சு பாருங்கள். பாஸ்டர்களும் ஏழை, விசுவாசி ஏழையாக்கிறது, வர்றவங்க பாவம் அவங்களே கஷ்டப்பட்டு 1000 பிரச்சனை இருக்குது, 1000 பண பிரச்சனைகள். இதை தீர்க்கிறதுக்கே அவங்களால சரியாக தூக்கம் கூட சிலருக்குலாம் வர்றதில்ல. ஆனால் இவங்க என்ன பண்ணுறது, வந்தோடனே நமக்கு பணம் வேணாம், ஒன்று வேணாம், அது வேணாம், இது வேணாம், இப்படி பேசுகிறது. நல்ல கவனிங்க, இந்த நாட்களில் பணம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நாம் செழிப்பாக இருப்பதை கர்த்தர் வந்து விரும்புகிறார். சரியா? அப்போ செழிப்படைய வேண்டும். ஏன்னா நீங்கள் செழிப்பாக இருந்தீங்கன்னா யார் கையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. அவங்க கொடுப்பாங்களா, இவங்க கொடுப்பாங்களா, இவங்ககிட்ட போய் கேட்கலாமா, எண்ணமே வராது. நம்ம 4 பேர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா? அப்போ எது நல்ல வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறீங்க? மற்றவங்கள போய் பார்த்தீங்கன்னா கொடுங்கன்னு கேட்குறதா நல்ல வாழ்க்கை? ஆனால் நான் சொல்கிறேங்க, நம்ம கொடுக்கக்கூடிய அளவு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா, அதுதாங்க நல்ல வாழ்க்கை. அப்போ அதுக்குத்தான் நம்ம செழிப்படைய வேண்டும் என்று இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறோம். நாம் செழிப்பாரப்பது கர்த்தருடைய சித்தம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதில்
அநேகர் இவங்க வந்து ஏன் பணம் வேணான்னு சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் அந்த சொன்னேன் இல்லையா. இப்போ ஆண்டவராக இயேசு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவராக இயேசு இப்படி சொன்னார்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி இதைத்தான் நம்ம விளக்க போகிறோம். 2 அற்புதமான சப்ஜெக்ட் போக போகிறோம். ஒன்று, இந்த பணத்தை பற்றி, பண ஆசைனா என்ன, பணம்னா என்ன, இது வந்து முதல்ல விளங்கணும் நமக்கு. இந்த விளங்கினா தான் பாருங்க, ரொம்ப பேர் சொல்கிறாங்க பண ஆசை எல்லா தீமைக்கும் வேணா இருக்கிறது பைபிள் வேதம் சொல்லுது. ஆனால் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லி வேதம் தான் சொல்லுது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், அதே சமயத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அப்போ பணத்துக்கும் பண ஆசைக்கும் மக்களுக்கு ரொம்ப பேருக்கு வித்தியாசம் தெரியல. அதுதான் பிரச்சனையே. இப்போ பணம் வந்தால் பாவம் செய்கிறேன்றது. இப்போ இன்றைக்கி தான் போகிறோம். என்னென்னா, பணத்துக்கும் பண ஆசைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதை பார்த்தா ஓரளவு பணம் வேணுன்றதுக்கு நம்ம வருவோம். சரி, எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அங்கே பார்க்குறோம், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நல்லா கவனிங்களேன். இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு ஆண்டவர் அப்படின்னா, உங்களுடைய இருதயம் எங்கே இருக்குது, அதாவது உங்கள் இருதயம் வந்து ஆண்டவர் மேலே இருக்கா, உங்கள் இருதயம் வந்து பணத்து மேலே இருக்கா? இப்போ இருதயம் வந்து பணத்து மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பண ஆசை. நல்லா கவனிங்க. உங்கள் இருதயம் பணத்து மேலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பண ஆசை. உங்களுடைய இருதயம் கர்த்தர் மேலே இருந்துச்சுன்னா அது என்னது? பண ஆசை இல்லை, அது தேவனை குறித்த ஒரு ஆசை இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ பண ஆசைன்றது வந்து என்னென்னா, ஒரு ஆளுக்கு வந்து பணமே இல்லாமல் கூட ஒரு ஆளுக்கு பண ஆசை இருக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? பணமே இல்லாமல் ஒரு ஆளுக்கு வந்து பாருங்கள், பணக்காரங்களுக்கு தான் பண ஆசை இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பணமே இல்லாதவங்களுக்கு கூட பண ஆசை இருக்கலாம். ஏன்? ஏதாவது ஒரு ரீதியில் ஒரு குறுக்கு வழியிலேயே இதுலேயே ஒன்று சம்பாதிக்கலாம் நம்ம நினைக்கலாம். ஒருவேளை இன்னும் சிலர் நான் சொல்கிறேன், பணம் நிறைய வச்சுக்கிட்டு கூட பண ஆசையும் இருக்கலாம். ஏன்னா எப்படியாவது கொள்ளை அடிக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், திருட்டுத்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது ஒரு தவறான வழியில் பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கும் பண ஆசை இருக்கலாம். சரியா? நான் சொல்ல புரிஞ்சுங்க. அப்போ பணம் கையில் இருக்கிறதுனால வந்து ஒரு ஆள் பாவம் செய்ய போகிறது கிடையாது. பண ஆசை உள்ளே இருக்கிறதுனால தான் அவங்க பாவம் செய்கிறாங்க. பணம் நம்ம கையில் இருந்தால் என்ன செய்வோம்? பைபிள் வாங்குவோம். நம்ம கையில் பணம் இருந்துச்சுன்னா சர்ச்சுக்கு வருவோம். ஆனால் ரட்சிக்கப்படாதவங்க கையில் பணம் இருந்துச்சுன்னா அவன் சாராய கடையில் சாராயம் வாங்குவான் இல்லையா உங்களுக்கு? இல்லைன்னா அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் என்ன தப்பான வழி இருக்கோ அங்கே போய் செலவிடுவான். ஆனால் நம்மகிட்ட பணம் இருக்குன்னு சொன்னால் அதை கத்தருக்கென்று செலவிடுவான் இல்லையா? அப்போ பண ஆசை இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய இருதயம் பூரா எங்கே இருக்குன்னா பணத்திலே தான் இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராணை கூட வராமல் போய் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய சிக்கல் தெரியுமா? அதுதான் உண்மையிலே பண ஆசைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு நாள் கூட வந்து பாருங்கள் என்ன கிடையாது, அவங்க ரெஸ்ட்டே கிடையாது. அப்படி போகும்போது என்ன ஆயிரும்னா, பணம் வந்து இவங்களை பிடிச்சிக்கிறோம். பணத்தை இவங்க பிடிக்கிற போல் என்னது, பணம் வந்து பணத்தை போய் இவங்க பிடிச்சிக்குவாங்க. அப்படி பிடிச்சிக்கிறதுனால அதுக்கு பேர் தான் பண ஆசை. ஆனால் நம்ம பணத்தை உடையவர்கள் வந்து கர்த்தரை பிடித்து கொள்ளும் போது பணம் எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு நாள் நம்ம பாவம் செய்ய போகிறது இல்லவே இல்லை. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம், இன்னும் நன்றியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோம். இன்னும் அதிகமாக சபைக்கு ஓடி வருவோம், இன்னும் நிறைய ஊழியங்களை செய்ய ஆரம்பிப்போம். இன்னும் சிலர் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவி கூட செய்வோம். அப்போ நம்மகிட்ட பணம் இருக்கிறது வேறு மாதிரி இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளையில நீங்கள் நல்லா கவனிங்க. அப்போ நம்முடைய இருதயம் வந்து பணத்தில் இருக்கா இல்லையா? நல்லா கவனிங்க. அல்லது பணத்தை கொடுத்த தேவன் மீது இருக்கா? அதை கவனிக்கணும். பணத்தின் மீது நம்முடைய இருதயம் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு பேர் பண ஆசை. ஆனால் பணத்தை கொடுத்த தேவன் மீது நம்முடைய இருதயம் பதிக்கப்படும் என்று சொன்னால் அது பண ஆசை கிடையாது, அது தேவனை குறித்த ஒரு ஆசை. அப்போ தேவன் மேலே வைத்திருக்கக்கூடிய ஆசை வந்து ஒரு நாளும் நம்மளை பண ஆசையுடையவர்களாக ஆக்காது. ஏன்னா எவ்வளோ பணம் வந்தாலும் ஆனால் அந்த பணத்தை பற்றி நம்ம அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கவே மாட்டோம். அது பெருசாக எடுக்க மாட்டோம் பாருங்கள். ஆனால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே, இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு அந்த அதிகாரத்தில், பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் போது அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்க்லேயே பணத்தை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அப்படி இல்லை, இது அப்படி நீங்கள் எடுக்க வேணாம்.
என்ன சொல்கிறாருன்னா, பூமியிலே பொக்கிஷங்களை உங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பூச்சியும் துருவும் இருக்கும், திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஆனால் என்ன சொல்கிறார் ஆண்டவரே, அப்படி நீங்கள் அதாவது போய் நீங்கள் சேர்த்து 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 பாருங்கள். சிலருக்கெல்லாம் பாருங்கள், எவ்வளவு சேர்த்தாலும் பத்தாது. அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. பாருங்கள், சேர்த்துட்டே இருப்பாங்க, பயங்கரமாக சேர்த்துட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், அப்படி இல்லாமல் சேர்க்கறது தவறு கிடையாது. நல்ல கவனிங்க, சேர்க்கறது எந்த ரீதியிலையும் தவறில்லை. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது இல்லையா? பேங்க்கில் போய் நீங்கள் ஏதோ ஒன்று சேர்த்து வைக்கிறீங்களா, நல்ல விஷயந்தான். ஆனால் சேர்த்து வைக்கக்கூடிய அதே ஆள் கர்த்தருடைய ஊழியங்களையும் நம்ம கொடுக்கக்கூடியவர்களாய், கர்த்தருடைய ஊழியத்து நிமித்தம் பாருங்கள், தசமபாகங்களோ காணிக்கையில கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கக்கூடிய மக்களாய், ஏன் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த பணத்தின் மூலமாய் இன்னும் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்வது நிமித்தம், இன்னும் அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவது நிமித்தம், இன்னும் ஆண்டவருடைய சொல்லி அநேகரை ஆண்டவருடைய சபைக்கு அழைத்து கொண்டு வர நிமித்தம். அப்போ நீங்களே வர்றீங்க, ஒருத்தர கையில் காசு இல்லை, அவங்களுக்கு ஒரு ஆட்டோவுக்கு காசு கொடுத்தோ அல்லது ஏதோ ஒரு உதவி செஞ்சு நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, உங்களுக்கு சர்ச்சு தானே வரணும், வாங்க நீங்கள் அப்படின்னு கொண்டு வரதெல்லாம் இது என்னங்க? இது கர்த்தருக்காக இந்த பணத்தை நாம் செலவிடுகிறோம். அப்போ பணத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசையை தூக்கி போட்டுட்டு கர்த்தர் மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஆசையை வைக்கிறோம். அப்படி வைக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா நமக்கு பணத்தை இன்னமும் தாராளமாக கர்த்தர் கொடுக்கிறார். ஏதாவது தான் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ கர்த்தருக்கென்று நீங்கள் சில நேரத்தையும் பணத்தையும் சில காரியங்களை கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது அங்கே என்ன ஆகுது தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருடைய நாமம் நம்ம மூலமாக மகிமைப்படும். அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டியெழுப்பப்படும். அது நிமித்தம் கர்த்தர் உங்களை அதிகமாக என்ன செய்கிறாருங்க, ஆசீர்வதிக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே என்ன சொல்கிறாரு, சேர்த்து வைக்கும் போது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்காகவே மட்டும் சேர்த்து வைக்காமல் பரலோகத்தில் அங்கே உங்களுக்கு நண்பர்கள் உண்டாகும்படி, உங்களை வரவேற்கத்தக்க ஆட்கள் உண்டாகும்படி உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பணத்தையும், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சுகத்தையும், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சில தாளந்துகள், ஒரு சிலருக்கு நல்லா பாருங்கள் பேச தெரியும், சிலருக்கெல்லாம் பாருங்கள் நல்லாவே பாட்டெலாம் பாடுவாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு சண்டே ஸ்கூல் எடுங்க, இல்லை ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் நடத்துங்க, அது மூலமாக சில ரசிக்கப்பட்டு சபைக்கு வரட்டும்னு சொன்னால் ஐயோ அதெல்லாம் வேணாம் பாஸ்டர் அப்படின்வாங்க. நான் கேட்குறேன், நல்ல கவனிங்க. இப்போ உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இவ்வளோ பெரிய தாளந்து இருக்குது, நல்லா உங்களால் பேச முடியும், உங்களால் ஜெபம் பண்ண முடியுது, உங்களால் பாட்டு பாட முடியுது. அப்போ அதெல்லாம் அந்த சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் செய்யும் போது கர்த்தர் உங்களை நம்பி இன்னும் பெரிய பொறுப்புகளை தேவன் கொடுப்பார். மக்கள் என்ன பண்ணுறதுன்னா பாருங்கள், எடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. நான் பாருங்கள், பாஸ் வர்றதுக்கு முன்னால் சின்ன வயசில் நான் ரசிக்கப்பட்டேன். ஒரு 10-14 வயசில் ரசிக்கப்பட்டேன். சண்டே ஸ்கூலுக்கு போய் அப்படியே ரசிக்கப்பட்டேன். ரசிக்கப்பட்டோன்னா பாருங்கள், எனக்கு என்னென்னா எப்படியாவது இந்த ஆண்டவர் நமக்கு இவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு, இவருக்கு எதாவது பண்ணணும்னா என்னென்னு எனக்கு புரிய மாட்டுது, எனக்கு ஒன்றும் தெரியாது பாருங்கள். உடனே நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். பாருங்கள், சண்டே ஸ்கூலுக்கு போனேன். அந்த சண்டே ஸ்கூல் எடுக்கக்கூடிய அந்த டீச்சர் வருவார். அந்த தெருவில் இருக்க பிள்ளையெல்லாம் போய் கூப்பிட்டு வருவேன். என்னை வேலையாக தான் முதல்ல அவர் வந்தோடனே இனி தான் கூப்பிட சொல்லுவார். எங்கள் இருந்த நேரம் எங்கள் வீட்டில் பாருங்கள், எங்கள் வீட்டை கடந்து அவர் இது கிராஸ் பண்ணி தான் போனோம். வரும்போது என்னை பார்த்து ஒரு சத்தம் போடுவார், வா அப்படின்னு கூப்பிடுவார். போயிடுவேன் பாருங்கள். போனால் பாருங்கள், எல்லா பிள்ளைகளும் ஒரு வீடாக போய் கூப்பிட்டு வருவேன் பாருங்கள். அன்றைக்கி ஆரம்பிச்சது தான் ஊழியம், எங்கள் தெருவிலே ஆரம்பிச்சாச்சு ஊழியத்தை. அங்கங்கே போய் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருவேன் பாருங்கள். எல்லாம் உட்காந்துருப்பான், ஒரு 10-20 பேர் 30-40 பேர் உட்காந்துருவாங்க. வீடியோ ஃபுல்லாகிடும். அப்படியே போயிட்டே இருந்தேன் பாருங்கள். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் சண்டே ஸ்கூலுக்கு என் கூட நீ வர்றேன்னு கேட்டார். இப்போ நீ சண்டே ஸ்கூல் இது பண்ணுறேன். நான் ஒரு 17 வயசுலாம் நான் சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டேன் பாருங்கள். எனக்கே ரொம்ப சரி, நானே சண்டே ஸ்கூலில் இதில் ஒரு பெரிய ஆச்சரியமாக என்னென்னா, சனிக்கிழமை அன்னைக்கு எங்கள் வீட்டு பக்கம் நடக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு அவர் எடுக்கிற சண்டே ஸ்கூலில் நான் பாருங்கள் ஸ்டூடெண்ட்டு அங்கே உட்காந்துருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாருங்கள் அவர் கூட நான் டீச்சர் இன்னொரு இடத்துல போய் அந்த மாதிரி போட்டிருந்தேன் பாருங்கள். அப்படியே போனேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மதுரையிலே ஒரு 3-4 இடங்களில் பாருங்கள் சண்டே ஸ்கூல் எடுத்தேன். அவ்வளவு பிள்ளைங்க. ஒரு சண்டே ஸ்கூலில் 125 பிள்ளைங்க ஒரு சண்டே ஒன்றில் மட்டும். இன்னொரு சண்டே ஸ்கூலில் பாருங்கள் 80 பிள்ளைங்க. அவ்வளவு கூட்டம் பிள்ளைங்கன்னா அப்படியே ஒரு இதே நிறைஞ்சிரும். அவ்வளவு பிள்ளைங்க வருவாங்க. தெருவுக்குள்ளே உள்ளே போனால் ஐயோ ஏன் கேட்குறீங்க, மற்ற யாரை தெரியுதே இல்லையே எனக்கு தெரியும் அந்த பிள்ளைகளுக்கு. அப்படி அவ்வளோ இதாக இருக்கும் பாருங்கள். அப்படியே பிரசங்கம் அப்படியே போயிட்டே இருந்தேன் பாருங்கள். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாஸ் என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ போய் அப்படி பெரியவங்களுக்குலாம் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போனால் பாருங்கள், பெரிய ஆளுகளுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அங்கே பாருங்கள் ஒரு 5-6 வருஷம் பிரசங்கம் பண்ணி அதுக்கு பிறகு தான் பாருங்கள் என்னை பாஸ்டாக இந்த ஊருக்கு அமிச்சாங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னு கவனிங்களேன், சின்ன சின்ன காரியங்கள் நீங்கள் உண்மையாக இருக்கும் போதே
உங்களை நம்பி தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் அந்த மாதிரி. அப்போ அந்த ஊழியங்களை செய்யும்போது நினைக்கிறேன் எனக்கு கையில் காசே கிடையாது, சர்ச்சுக்கே நடந்தால் நான் போவேன். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். எங்கள் வீடு வந்து நான் போகிற சர்ச்சுக்கு அதுக்கு 10 கிலோமீட்டரு. மதுரையினுடைய இந்த கடைசி பகுதியில் எங்களுடைய வீடு. நான் சர்ச்சுக்கு போகிறது வந்து பாருங்கள், அப்படியே அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ஒரு இடம் இருக்குது, அங்கே போனோம். 10 கிலோமீட்டர் நான் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷம் நடந்து போயிருக்கேன் நான் சர்ச்சுக்கு. அந்த மாதிரி ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதுக்கு வந்து பாருங்கள், யாராவது கையில் காசு இல்லைன்னா கூட நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளை கொஞ்ச நாள் நடந்து வாங்க. இன்றைக்கி நாங்கள் நடந்து போகிறதே இல்லை, நான் காரில் தான் போகிறேன், இல்லை 2 வீலர்லாம் போகிறேன். எனக்கு ஒன்றும் அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் சொல்கிறேங்க, அந்த நாட்களில் அந்த கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் வந்து நாம் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் ஊழியங்களோ பாருங்கள், சபைக்கு வர நிமித்தம் சிலருக்கெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் வரும்போது ஒரு சில நேரங்களில் பணம் இல்லாமல் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது ஒருவேளை இன்றைக்கி இல்லைன்ற பற்றி யோசிக்காங்க. முடிஞ்சால் பாருங்கள், நான் சொல்கிறேன் அந்த நாட்களில் நான் வந்து யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லக்கூட மாட்டேன். எனக்கு இப்படி காசு இல்லையேன்னு கூட சொல்ல மாட்டேன். பாருங்கள், நான் பாட்டுக்கு நடந்தே போயிட்டு நான் பாட்டுக்கு நடந்தே வந்துடுவேன். நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, அதெல்லாம் வந்து ஒரு விதை. நீங்கள் வந்து இன்றைக்கி யாராவது அப்படிலாம் வர்றீங்கன்னா, சில நேரங்களில் கையில் காசில் பாஸ் சர்ச்சுக்கு வர்றேன், இவ்வளோ தொலைலேருந்து வர்றேன், நான் பார்க்குறேன்னா இல்லையோ கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் எவ்வளோ தொலைலேருந்து வர்றீங்க, உங்களுடைய தேவை என்ன, இதெல்லாம் நான் வந்து ஒன்றும் இன்னும் செய்ய போகிறதே இல்லை. நான் சொல்கிறேன், நம்முடைய தேவன் பெரிய தெய்வன் இருக்கிறார். அவரை வேதம் சொல்லுது, அந்தரங்கத்தில் பார்க்குற உன் பிதா உனக்கு உன்னை வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவது நிமித்தம் சில நேரங்களில் கையில் காசு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். உண்மையிலேங்க நல்லா அந்த காணிக்கை போடுறது கூட அந்த நாட்களில் அந்த 10 காசுலாம் செல்லுபடியாகும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த 10 பைசா கூட என்னால் போட முடியாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவருக்கு என்று தாராளமாய் கொடுக்கக்கூடிய ஆளாக கர்த்தர் மாற்றுறார். ஏன்னா இந்த ஊழியமே அப்படி தான். நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் ஆலயத்துக்கு வர்றீங்க, சில நேரங்களில் சில காரியங்கள் இருக்குது, இல்லை அதெல்லாம் விடுங்க. ஞாயிற்றுக்கிழமாச்சா நானும் என் குடும்பமும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்க போகிறோம், அந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னா நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் கண்டிப்பாக மாறும். எப்படி மாறும் பாஸ்டர்? ஒன்றும் வாய்ப்பே தெரியலையே, ஒன்றும் எந்த இது மாதிரி எந்த அறிகுறி இல்லையே. நான் சொல்கிறேங்க, நமக்கு வந்து ஒரே ஒரு வழி தான் தெரியும். ஆனால் கர்த்தரை பொறுத்தளவு பணம் வர்றதுக்கு 1000 வழிகளை அவரால் திறக்க முடியும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே நல்லா நீங்கள் கவனிங்க. இன்றைக்கி கர்த்தருக்குன்ற பிரயாசப்பட்டு நீங்கள் வரும்போது கர்த்தர் பார்க்குறாரு, அந்தரங்கத்தில் பார்க்குறவன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, எவ்வளோ தொலைலேருந்து வர்றீங்க, கையில் காசு இருக்கா இல்லையா, கர்த்தருக்குன்ற இந்த அவருடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் வந்து பாருங்கள், கொஞ்ச நாள் வாங்க. நிச்சயமாக கர்த்தர் சொல்கிறாரு, உண்மையும் முத்தம் மூல ஊழியக்காரனையோட எஜமான சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. நீங்கள் அந்த உண்மையை காட்ட காட்ட அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் தானாக சில காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார், வாய்ப்புகள் வந்து திறக்கப்படும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே வந்து நம்முடைய இருதயம் வந்து கர்த்தர் மேலே பதிக்கும் போது நம்மளை பணம் இருக்குது இல்லைன்ற பிரச்சனையை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா கர்த்தர் மேலே நம்ம வச்சுருக்கிற அந்த 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 அன்பு, அவரை நம்ம நேசிக்கும் போது என்னன்னாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நான் கர்த்தர்கிட்ட போவேன் அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு வரும்போது என்ன ஆயிரும்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பாருங்கள், பலவிதமான வாய்ப்புகளை தேவன் திறந்து கொடுப்பார். இந்த சபையில் எத்தனை பேர் கர்த்தர் எங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? உண்மையாக சொல்கிறேங்க, எத்தனை பேர் சொந்த வீடு இல்லாதவர்கள் சொந்த வீடு கட்டியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், அந்த அம்மாவுடைய வீடு கூட தண்ணி நிற்கிது, தண்ணி நின்று அந்த அம்மா படுக்கவே முடியல. அந்த அம்மா ஒரு வீடு பாருங்கள், போய் ஜாம் பண்ணிட்டு வந்தேன் பாருங்கள். அந்த அம்மா ஜாம் பண்ணேன், கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு அந்த அம்மா 2 வீடு கட்டிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு வீடு பாருங்கள், அப்படியே வீடெல்லாம் அப்படியே ஒழுகும் அந்த அம்மாவுக்கு. அந்த மாதிரி அப்படி இங்கே வந்து ஏகப்பட்ட மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த பண பிரச்சனையிலேருந்து கர்த்தர் அற்புதமாக நம்மளை விடுதலை ஆக்குகிறார். ஆனால் நம்முடைய இருதயம் வந்து எங்கே பதிக்கப்பட்டிருக்குது? கர்த்தர் மேலே பதிக்கப்படும் போது பணம் இருக்கா இல்லையன்ற பிரச்சனையை விட கர்த்தர் என் கூட இருக்கார். நிச்சயமாக கர்த்தரை என்ன செய்வாருங்க? ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக கர்த்தரை என்னை ஆசீர்வதிப்பார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இங்கே நம்ம வந்து அங்கே பார்க்கும்போது இங்கே இந்த 19ஆம் வசனத்தில் நம்ம ஒரு பார்த்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதை திரும்ப லேசாக வாசிச்சு அடுத்ததுக்கு போயிடுவோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நம்முடைய பொக்கிஷம் வந்து பணமா, நம்முடைய பொக்கிஷம் வந்து கர்த்தரா அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது
நல்லா நீங்கள் உனக்கு கவனிச்சிங்கன்னா, நம்முடைய பொக்கிஷம் வந்து கர்த்தர் என்பதை நம்ம வந்து என்ன பண்ணணும், வைக்க வேண்டும். கர்த்தர் மேலே நம்முடைய இருதயத்தை பதிக்கும் போது, அவர் தான் நம்முடைய பொக்கிஷமாக இருக்கும்போது, நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா உனக்கு கவனிங்க, பணத்தை பற்றி ஒரு நாள் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, பாருங்கள், பணம் இந்த இடத்துல வந்து ஏன் ஆண்டவராகிய இயேசு அப்படி சொன்னார்னா, பணத்தின் மீது வந்து ஒரு ஆள் வந்து ஆசை வைக்கும்போது அது அதை உடையவனுடைய உயிரை வாங்கின்னு போட்டிருக்கு. ஆனால் கர்த்தர் மேலே ஆசை வைக்கிற மனுஷன் பணம் எவ்வளவு இருக்குது இல்லைன்ற பற்றி யோசிக்கவே மாட்டான். பணம் இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஊழியங்களை எல்லாத்தையும் செய்வோம். பணம் இல்லைன்னா கர்த்தர் வந்து கொடுப்பார், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துக்கு நம்ம வந்துடுவோம் பாருங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இது விளக்குவதுக்காக தான் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை வந்து அவர் போதிக்கிறார். சொல்கிறார், நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய நம்பிக்கை வைக்கிறோமா அல்லது பணத்தின் மீது நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கை வைக்கிறோமா என்பதை மிக கவனமாக கவனிக்கணும். முதலாவது. ரெண்டாவது பாருங்கள், அங்கே வந்து தேவனை முதலாவது வைப்போம் என்றால் எவ்வளவு பணம் கையில் இருந்தாலும் அந்த பணம் வந்து ஒரு நாளும் நமக்கு எந்த தீமை செய்யவே செய்யாது. அது மட்டும் இல்லாமல் அப்படி வைக்கும்போது எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி அது நம்மளை ஏன் வைக்காதுன்னா நமக்கு எந்த தீமை செய்யாது அப்படின்னா, ஏன்னா நம்முடைய முழு இருதயமும் யார் மேலே வைக்கப்பட்டிருக்கு, கர்த்தர் மேலே வைக்கப்பட்டிருக்கிறனால பணம் இருக்குது இல்லைன்ற பிரச்சனைக்கு நம்ம போகவே மாட்டோம். ஏன்னா பணம் இருந்தாலும் கர்த்தர் தான் நம்மளை போஷிக்க போகிறாரு, பணம் இல்லைனாலும் யார் தான் போஷிக்க போகிறது, கர்த்தர் தான் போஷிக்க போகிறாரு. அப்போ அவர் பணத்தை கொடுக்குறாரு, பணத்தை கொடுக்குற தேவனாகவே இருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்களேன். அப்போ சில விஷயங்களை கர்த்தர் வந்து வேதத்தில் சொல்லும் போது அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது பாருங்கள். இதுக்கு வந்து மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வந்து அங்கே நம்ம பார்க்குறோம். போன வாரம் அதை பற்றி நம்ம சொன்னோம். அதில் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகிறோம். அங்கே பாருங்கள், சொல்லும்போது சொல்கிறாரு, 10ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் பாருங்கள். சொல்லும்போது சொல்கிறார் என்னென்னா, அவன் மிகுந்த ஆசி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். பாருங்கள், வந்து அவனுக்கு என்னென்னா பாருங்கள், அவன் மிகுந்த ஆசி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். நல்ல கவனிங்களேன். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஒரு நியாய சாஸ்திரி பாருங்கள், ஒரு வாலிபன் பாருங்கள், பின்பு அவன் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒரு ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நல்ல கவனிங்களேன். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. நல்ல கவனிங்களேன். அதாவது எப்படின்னா, ஆண்டவராக இயேசு வந்து தேடி வர்றான், வந்து முழங்கால் படியிட்டு சொல்கிறான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்னு கேட்குறான். என்ன சொல்ல போனால் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறான். கேட்ட உடனே கேட்கும்போதே ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு இயேசு, நீ நல்லவன் என்று நீ எப்படி என்னை சொல்கிறேன்னு கேட்குறாரு. சொல்லிட்டு சொல்லுவானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. ஏன் இப்படி சொன்னார்? அப்போ ஆண்டவர் நல்லவர் இல்லையா? வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ஒருமை நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அவர் நல்லவர் இல்லையா? நல்லவர் தான். ஏன் இந்த இடத்துல இப்படி சொன்னார்னா, இவன் வந்து ஆண்டவராக இயேசு வந்து ஒரு மேல்பூச்சா ஒரு மாதிரி ஒரு மாயமானம் பண்ணுறான். என்ன சொல்கிறான்னா, இவரை நல்லவர்னு சொன்னால் தான் நமக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுவார்ன்ற மாதிரி. ஆனால் நல்லா கவனிங்களேன், நம்முடைய ஆண்டவர் வந்து அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனை அளிப்பார். இவன் என்ன பண்ணுறான், உள்ளத்தில் ஒன்றை வச்சுட்டு வெளியில் ஒரு மாதிரி பேசுகிறான், ஒரு மாதிரி நல்லவர்னு சொல்லி ஒரு மாதிரி ஏமாத்து மாதிரி பேசுகிறான். இப்படி பேசின உடனே இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே சொல்கிறாரு, நீ என்னை நல்லவனை எப்படி சொல்கிற, தேவன் ஒருவர் தான் நல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்காக வந்துங்க ஆண்டவராக இயேசு நல்லவர் இல்லைன்னு கிடையாது, அவர் நல்லவர் தான். ஆனால் இவனுடைய மாயமாலம், இவனுடைய ஒரு உண்மையில்லாத ஒரு நிலையை வந்து ஆண்டவர் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சிட்டு உடனே அப்படி சொல்கிறார். சொன்ன உடனே சொல்கிறாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமனுவாயே என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். என்ன சொல்கிறாரு, இந்த 10 கற்பனையில் ஒரு விஷயம் என்னென்னா, விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இவர் என்ன செய்யார், கூட இன்னொன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு, வஞ்சனை செய்யாத. என்னது வஞ்சனை செய்யாதானே வந்து ஏமாத்தாதன்றாரு. ஏங்க இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணாருன்னா, இவன் ஆண்டவரை வந்து வஞ்சிக்கிறான்னா இப்படி ஏமாத்துறான்.
ஏமாத்துறான்னா என்ன சொல்கிறான்னா, அதாவது நல்லவர்னு பேசுகிறான தவிர இவரை குறித்து இவருக்கு நல்ல எண்ணம் இல்லை. நல்ல எண்ணம் இல்லைன்றதை எப்படி சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, அடுத்து இவர் வர்றாரு. என்ன வர்றாருன்னா, அதுக்கு சொல்கிறான், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமுன்வாய் என்கிற கற்பனை அறிந்திருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு என்ன செய்கிறேன், கை கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்களேன். 17ஆம் வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான், நல்ல போதகரேன்னு சொல்கிறான். ஆனால் நல்ல கவனிங்களேன், 20ஆம் வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான், போதகரேன்றான். ஏங்க இயேசுனார் சொன்னதுனால அப்படி சொல்லலாமே, நல்லவன் சொல்லுவானே அப்படிலாம் கிடையாது. இவனுக்கு நல்ல எண்ணம் அவர் மேலே கிடையாது. என்ன சொல்கிறான்னா, அவர் மேலே ஒரு தவறான எண்ணம் இருக்குது. இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறான். எவ்வளோ பெரிய பொய் பாருங்கள். இப்போ 10 கற்பனைகளை 9 கற்பனை வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செய்ய முடியும். ஆனால் 10ஆவது கற்பனை இருக்கு இல்லையா, அது யாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா மற்ற 9 கற்பனைகளும் ஃபிசிக்கலாக பண்ணிடலாம். நீங்கள் அதாவது கலவை செய்ய வேணாம், பொய் சொல்ல வேணாம், செய்ய வேணாம், இப்படி இந்த 9 காரியங்கள் இருக்குது. ஆனால் 10ஆவது காரியம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னா நினச்சாவே பாவம். ஒரு ஆளுக்கு தவறான எண்ணம் வரவே வராதா? தவறான எண்ணம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவர் சொன்னார், என்னது, பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக. அப்படின்னா ஒரு ஆள் ஒரு பொருள் வச்சுருக்காங்க, ஐயோ அது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினச்சாவே பாவம். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி யாராவது நினைக்காமல் இருக்க முடியுமா? நினைக்காமல் இருக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு என்னன்னா, நீ 10 கற்பனையும் நீ செஞ்சுட்டேன்னு சொல்கிற இல்லையா, எவ்வளோ பெரிய நீ பொய் சொல்கிற. அப்போ நீ ஒன்று செய்ய, நீ உன்னை நீதிமான் காமிக்க நினைக்கிற. நான் இப்போ சொல்கிறேன், நீ பொய் சொல்கிறத இப்போ நிரூபிக்க போகிறேன் அப்படின்றதுக்கு தான் ஏசு என்ன பண்ணார் பாருங்க. இப்போ பாருங்களேன், அவன் சொல்லப்பட்டிருக்குங்க. அவன் சொன்னார், ஏசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, அவனிடத்தில் என்ன பண்ணாரா, அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நல்லா பாருங்க, அந்த ஆள் மேலே யாருக்கு அன்பு இருக்கு, ஆண்டவராக இயேசு அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து சொல்கிறாரு, உன்னை குறித்து ஒரு குறை இருக்குன்னு சொன்னார். எப்பயுமே ஒரு ஆளை பற்றி குறை இருக்குன்னு சொன்னாவே கோவம் வந்துடுமா இல்லையா? யாருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க மேக்சிமம். ஞாயிற்றுக்கிழமைக்கு பிரசங்கம் பண்ணுறோம், சில நேரங்களில் பிரசங்கத்தில் ஏதாவது யாராவது லேசாக டச் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. குறைன்னா சில நேரங்களில் யாரையும் அட்டாக் பண்ணி பேசுகிறக்காக நம்ம பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. சில நேரங்களில் ஒருவேளை ஆவியானவர் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு தவறுன்னு தெரிஞ்சு அதை பிரசங்கத்திலேயோ அல்லது நீங்கள் பைபிள் படிக்கும் போதோ அல்லது நீங்கள் ஜெபிக்கும் போதோ கர்த்தர் உணர்த்துவார் என்றால் அதை என்ன பண்ண, உடனே சரி செஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நான் திரும்ப திரும்ப செய்கிறவே செஞ்சுட்டு இருப்பேன் நீங்கள் செய்ய வராருன்னா அது மிகுந்த ஒரு தப்பான ஒரு அழிவுக்குள்ளே கொண்டு போயிடுது இல்லையா? இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, உனக்கு ஒரு குறை இருக்குன்னு சொல்கிறாரு. குறை இருக்குன்னு சொன்னா இவன் என்ன பண்ணணும், என்ன குறைன்னு கேட்டுருக்கணுமா இல்லையா? ஒன்றும் கேட்கல. பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ போய் உனக்கு உண்டானவையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. என்ன குறைன்னா, என்ன குறை பாருங்க, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். நல்ல கவனித்தீங்களா? என்ன சொல்கிறாரு, இந்த பூமியில் நீ நிறைய ஆஸ்தி வச்சுருக்க, நிறைய பணம் வச்சுருக்க, நிறைய பொக்கிஷம் வச்சுருக்க, ஆனால் நீ என்ன பண்ணுறது, உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்பது இந்த 10 கற்பனையில் முதலாவது கற்பனை இல்லையா? அங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த கற்பனையை விட்டுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்கிறான். உடனே ஏன் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்கிறத விற்று பிறனுக்கு போய் ஆளுங்களுக்கு போய் கொடுனாரு. இவன் கொடுத்தானா? கொடுக்கல. ஏன்னா இவன் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னு காமிக்கிறதுக்காகவே இவர் இப்படி செய்கிறாரு தவிர எல்லா பணக்காரங்களையும் விற்று கொடுங்கன்னு சொல்லலை இவர். அப்படி நீ எடுத்துக்கிற வேண்டாம். அப்போ என்ன பண்ணுறாரு, இவன் ஒரு மாய்மாலக்காரன், உள்ளத்தில் அவனை வச்சுட்டு வெளியில் அவனை பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ இவன்ட்ட என்ன செய்கிறாரு, இவன்ட்ட உள்ளே இருக்கக்கூடிய வெளியில் எடுக்கிறாரு, இவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு காமிக்கிறாரு. காமிச்சா அவன் என்ன சொன்னப்பா, நீ இவ்வளோ சொத்து வச்சுருக்கேடப்பா, இதை விற்று என்ன பண்ண, போய் தரித்திரருக்கு கொடு, ஏழைகளுக்கு போய் கொடுன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான் பாருங்களேன், தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். நல்லா கவனிங்களேன். அப்போ இந்த சர்ச்சுக்கு வரக்கூடிய எல்லா பணக்காரங்களையும் நீங்கள் விற்று ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொன்னால், அதான் ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, ஒரு ஆள்கிட்ட 1000 ரூபா இருந்துச்சு. 1000 ரூபா இருந்துட்டு அங்கே 10 பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான். 10 பிச்சைக்காரனுக்கு 100 ரூபா போட்டான்னா அங்கே எத்தனை பிச்சைக்காரன் இருப்பான்னு ஒருத்தர் கேட்டாரான். அவன் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கான், 11 பிச்சைக்காரன் இருப்பான்னு.
என்னன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இப்போ அவனாவது 100 வச்சுருக்கா, அவன் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஒரு அந்த மாதிரி வந்து பேசலை, அப்படி கிடையாது. பணம் இருக்கிறவங்களாம் நீங்கள் போய் வந்து தருத்துறவங்களை தேடி தேடி எல்லாத்தையும் கொடுத்து ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கலாம், அப்படி சொல்லலை இவர். என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய இருதயம் வந்து எங்கே இருக்குது? பணத்து மேலே பதிக்கப்பட்டிருக்கா, இல்லை ஆண்டவர் மேலே உன்னுடைய இருதயம் பதிக்கப்பட்டிருக்கான்னு காமிக்கிறது தான் இவ்வளோ பிரசங்கம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இவன் என்ன பண்ணுறான், பணம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், இந்த பணத்துக்காக எனக்கு ரட்சிப்பே வேணான்ட்டு போகிறான். எப்படி பாருங்க, எப்படி ஒரு ஆள் பாருங்கள், பணம் தான் எனக்கு வேணும், ரட்சிப்பு வேணாம் அப்படின்னு சொல்கிறான். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு, அவன் மிகுந்த ஆசி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். இந்த வார்த்தையை கேட்டு என்ன பண்ணாங்க, அந்த இடத்த நல்லா பாயிண்ட் பண்ணி வச்சுங்க. என்ன வசனம் அது? 22ஆம் வசனம். அவன் மிகுந்த ஆசி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். இவன் தான் யாருன்னா பண ஆசை உடையவன். யாருங்க இவன்? பண ஆசை உடையவன். அப்போ பணக்காரங்க எல்லாருமே பண ஆசை உடையவங்களா இருப்பாங்களா? இல்லை. நான் இன்னொரு ஆளை காமிக்க போகிறேன். ஏன்னா அவருக்கும் இவனை மாதிரி நிறைய பணம் இருந்துச்சு. ஆனால் அந்த ஆள் வந்து எப்படிப்பட்ட ஆளாக இருந்தான் அப்படின்னா, அவன் பண ஆசை இல்லாத ஆளா, ஆண்டவராய் இயேசுவின் மீது தன்னுடைய ஆசையை ஒரு பதித்த மனிதனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். ஏன்னா ரொம்ப பேருக்கு பொருளாசைக்கும் பொருளுக்கும் என்ன வித்தியாசமே தெரிய மாட்டுதே, அதுக்கு தான் அவ்வளோ பிரசங்கம் பண்ண வேண்டியிருப்பாருங்க. அப்போ இவன் யார்? பொருளாசைக்காரன். பொருளவே இவன் பிடிச்சிக்கிட்டான். இன்னொன்று சொல்ல பாருங்க, அவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தில் நம்ம போனவனும் கூட அதை சொன்னோம் நம்ம இல்லையா, உன் தகப்பனையும் உன் தாயும் கணவனோ என்கிற கற்பனை அறிஞ்சிருக்கான்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு சொல்கிறார், அதற்கு அவன் போதகரை எல்லாம் என் சிறுவயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கின்றான். இயேசு அவனை பார்த்து என்னது அந்த இதை பற்றி பேசிட்டு வர்றாரு. கடைசியாம் 21 கடைசியில் பாருங்கள், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். நல்ல கவனிங்களேன். அதாவது இவனை கூப்பிட்றாரு, அப்பா எல்லாத்தையும் மற்றாள்கிட்ட கொடுத்துட்டு ஏன் கூட வா அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் கூட போயிருந்தா என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இவனும் ஒரு சீசனாக இருந்திருப்பான், இவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான், இவன் ஒரு சீசனாக இருந்திருப்பான், இவனும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான கருவியாக இருந்திருப்பான். ஆனால் இவன் என்ன பண்ணான் தெரியுமா உங்களுக்கு? என்னன்னா பணத்தை பிடிச்சிட்டு போனதுனால ஆண்டவரை விட்டுட்டான். அப்போ இவருடைய பொக்கிஷம்லாம் எது? பணம். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட மக்கள் தான் பண ஆசையுடையவர்கள். இந்த பண ஆசையுடையவர்கள் தான் பணம் வந்து தன்னை கெடுத்துன்னு சொல்லி பயப்படக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஆனால் நல்லா கவனிச்சுட்டீங்கன்னா, அப்போ பணம் உடைய மக்கள் பணத்து மேலே ஆசையே இல்லாமல் இருக்க முடியுமானா? இருக்க முடியும். பாருங்கள், வேதத்துக்கு போகலாம். எடுங்க, லூக்காஸ் விசேஷம் 19ஆம் அதிகாரம் ஆடுங்க. லூக்காஸ் விசேஷம் 19ஆம் அதிகாரம் ஓரளவு அந்த 1ஆம் வசனத்திலிருந்தே கூட வாசிப்போம். அவர் எரியூரை பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன், கவனிங்களேன், எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்கும்படி வகை தேடினான். அவன் குள்ளனா இருந்தபடியால் ஜனக்கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். நல்ல கவனிங்களேன். இப்போ ஒரு பெரும் பணக்காரன். இவன் யார் அப்படின்னா, இவன் வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டரு, பெரிய பணக்காரன். ஏன்னா வேதமே சொல்லுது, அவர் இருளை பிரவேசித்த போது அந்த வழியாக நடந்து போகையில் ஆயக்காருக்கு தலைவனும், அடுத்து யாரவன், ஐஸ்வர்யவானுமாய் இருந்த பெரிய பணக்காரன் இவனுமே இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன். இவனும் பெரும் பணக்காரன். அந்த ஏற்கனவே அந்த வாலிபன் வந்தான் இல்லையா, அவனை மாதிரி இவனுமே பணக்காரன் தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்கும்படி வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவரை பார்க்கக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அவரை பார்க்கணும். இப்போ நல்ல கவனிங்களேன். அதாவது 2 பேருமே பார்க்க வந்தாங்க. அவனும் பார்க்க வந்தானா? இயேசு அந்த யாரு, அந்த வாலிபனும் பார்க்க தான் வந்தான் இயேசுவை, இவனும் பார்க்க வந்தான். இப்போ இவங்க 2 பேர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவன் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த வாலிபன் பார்க்கறதுக்கு வந்து தனியாகவே டைம் கிடைக்குது. தனியாக நேரடியாக இயேசு சந்திக்கிறான். சந்தித்து தன்னுடைய அவன் வந்து கேட்குறான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நல்லா கிடைக்குது, டைம் கிடைக்குது, நேராகவே கிடைக்குது. ஆனால் இவனுக்கு ஆண்டவர் பக்கத்தில் போகிறது கூட இடம் கிடைக்கல. ஏன்னா அவ்வளோ கூட்டம். இவன் குள்ளனா வேற இருக்கான், பக்கத்தில் போக முடியல. இவன் உடனே என்ன பண்ணுறான், சரி இவரை பார்க்க முடியலையே, சரி பரவாயில்ல போ அப்படின்ட்டு போகலை. என்ன பண்ணான், நேராக போனான், போய் காட்டத்தி மரத்தில் ஏறி உட்காந்துட்டான். உட்கார்ந்த உடனே இயேசு அவரை பாருங்க, அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். பாருங்க, இயேசு அந்த இடத்துல வந்து, நான் நினைக்கிறேன் இயேசு அந்த இடத்துக்கு போகும்போது இந்த சகைவுக்காகவே அந்த ரோட்டில் அவர் போயிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா சகைவுக்காகவே அந்த ரோட்டில் அவர் போயிருப்பார். ஏன்னா
அந்த ரோட்டில் போகிறாரு, அந்த வழியில் போகிறாருன்னு அறிந்து அங்கே போய் அந்த காட்டத்தி மரத்தில் இருந்து அங்கேருந்து பார்க்க நினைக்கிறான். ஏன்னா இவன் போய் பக்கத்தில் இயேசுகிட்ட பேசுகிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆள் எங்கே உட்காந்துருக்கான்? பேல மரத்தில் உட்காந்துருக்கிறான். இப்போ அந்த வழியில் போகிறார் இயேசு. போன உடனே பாருங்கள், இப்போ ஆண்டவர் மேலே இவன் எவ்வளவு பெரிய ஒரு ஆசை உள்ள மனிதனாக இருந்தால், இவன் எவ்வளோ பணம் இருந்துச்சு, பெரிய ஆயக்காரருக்கு தலைவன், டேக்ஸ் கலெக்டரு, அந்த கலெக்ட் பண்ணுற எல்லா பேருக்குமே ஒரு பெரிய ஆளு பேர் தான். அந்த மாதிரி ஆள், நிறைய கையில் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். இவன் வந்து இயேசுவை பார்க்கணுன்னு அவசியம் கூட கிடையாது தான். ஆனால் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற ஒரு தாகம் அவனுக்குள்ளே இருந்ததுனால அவரை தேடி ஓடுறான். ஆனால் அவனுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. உடனே அங்கே காட்டத்தி மரத்தில் ஏறி போய் உட்காந்துட்டான். உட்கார்ந்த உடனே இயேசு அந்த வழியில் போய் அவனை கூப்பிடுறாரு. என்ன சொல்கிறாரு? அவர் போகும் வழியிலே முன்னால் ஓடி அவரை பார்க்க முடியும். ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, என்னது, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். நல்ல கவனிங்க, இன்ன வரைக்கும் அந்த வாலிபனுடைய பேர் எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா பைபிளில் அவன் பேர் எழுதப்படலை. நல்லா கவனிக்கணும் நீங்கள் இதெல்லாம். ஆனால் அங்கே லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை சந்தித்திருக்க முடியும். இவனை பார்த்து சொல்கிறார், இயேசுக்கும் இந்த சகைக்கு ஏற்கனவே முன்னால் ஏதாவது அட்ரஸ் தெரியுமா? தெரியாது. ஆனால் இவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு தாகம் உள்ள மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, சகைவே கீழே இறங்கி வான்னு கூப்பிட்றாரு. அப்படின்னா நல்லா கவனிங்க, இவனும் பணக்காரன் தான். நல்ல சப்ஜெக்ட் நீங்கள் புரிஞ்சுங்க. இவனும் பணக்காரன் தான், இவனும் ஐஸ்வர்யவான் தான். ஆனால் இவன் இயேசுவை தேடி வந்து இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை குறித்த ஒரு ஆசை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தபடினாலே அங்கே இருந்த கூட்டமோ அங்கே இருக்க சில தடைகளோ இவரை வந்து எதுவும் தடை செய்ய முடியவே இல்லைங்க. என்ன பண்ணான்? ஓடி போய் காட்டத்தி மரத்தில் ஏறி உட்காந்துட்டான். இயேசு அந்த வழியில் வந்து சொல்கிறாரு, சகைவே கீழே இறங்கி வா அப்படின்னு கூப்பிட்றாரு. பாருங்க, அவனை பாருங்க, அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நல்ல கவனிங்க, நான் நினைக்கிறேன் இவனும் பணக்காரன் தான். ஆனால் ஏற்கனவே வந்து அந்த ஆள் இருக்கானே அந்த வாலிபன், அவனும் பணக்காரன் தான். அவன் வீட்டில் இயேசு எதுவுமே அவனை பற்றி ஏதாவது பேசினாருன்னா வீட்டுக்கு வர்றீங்கிறேன்னு ஒன்றுமே சொல்லலைங்க. ஆனால் இவனை பார்த்தோன்னு சொல்கிறாரு, சகைவே இன்றைக்கி அவன் வீட்டில் என்ன பண்ண போகிறேன், நான் தங்க போகிறேன்னு சொல்கிறார். இவனும் அப்போ பணக்காரருக்கு இவர் இயேசு ஆப்போசிட்டா? பணம் வேணான்னு சொல்கிறாரா? கிடையாது. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல பணத்தின் மீது நம்முடைய இருதயம் இருந்துச்சா, பணத்தை கொடுக்கக்கூடிய தேவன் மீது நம்முடைய இருதயம் இருக்குதா? தான் பாயிண்ட்டே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வாலிபனுக்கும் சகைக்கு இருந்த ஒரு பெரும் வித்தியாசம் என்னன்னா, அவன் பணத்தை பிடித்து கொண்டான், இவன் பணத்தை கொடுக்கக்கூடிய தேவனையே என்ன பண்ணானுங்க, பிடித்து கொண்டான். அப்போ கர்த்தர் அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தின் தேவன் இருக்காரே, ஆண்டவராக இயேசு இருக்கிறாரே, அவர் மீது தன்னுடைய இருதயத்தை பதிச்சதுனால என்ன தடவை வந்தாலும் அவர் இன்னைக்கு பார்த்தே ஆக நிற்கிறானே. அப்போ உடனே அந்த வாஞ்சியும் விருப்பத்தையும் கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, சகைவே கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் அவன் வீட்டுக்கு தங்க வரேன்னு சொன்னார். தங்க வரேன்னு சொன்னோன்னே சகைக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் கூட ஒரு கூட்டம் நடந்து வச்சு பார்த்தீங்களா? அந்த கூட்டம் என்ன சொல்லு பார்த்தீங்களா? அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். என்னங்க, இயேசு எவ்வளோ பெரிய தேவன், இவர் போய் இந்த பாவி பையன், இந்த லஞ்சக்கார பையன், இந்த திருட்டு பையன் எவ்வளோ வேற ஏமாற்றி இருக்கிறான், இவ்வளோ பெரிய ஒரு பாவி, இவன் வீட்டில் போய் தங்கலாமா அப்படின்னு சொல்லி கூட வர்றவன் பூரா முறுமுறுத்துக்கிட்டே வர்றான். பாருங்க வர்றான். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு அவன் வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறார். பாருங்க, அது பாருங்க போயிட்டே இருக்கு. சகையை நின்று கர்த்தரை நோக்கி, நல்லா கவனிங்க இந்த வசனத்தில், நீங்கள் 8ஆம் வசனம் பாருங்க, லூக்கா 19:8. சகையை நின்று கர்த்தரை நோக்கி, வழியில் வந்துக்கிட்டே இருக்கான். ஆண்டவராய் இயேசு கூட நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. வந்துக்கிட்டே இருந்தவன் திடீர்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். இவர் கொடுக்க சொன்னாரா? கொடுக்க ஒருத்தரை சொன்னாருங்க, அவன் கொடுக்காம ஓடி போயிட்டான். யார் சொன்னது? ஆண்டவராய் இயேசு அந்த வாலிபன் இருக்கானே, அவனை வந்து கொடுக்க சொன்னார். நீ என்ன பண்ண, உன்னுடைய ஆசையை விற்று என்ன செய்ய, தருத்துரு கொடுன்னு சொன்னார். அவன் கொடுக்கல. ஆனால் இவன்கிட்ட எதுவுமே இயேசு சொல்லலைங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், என் ஆஸ்தியை பாருங்க, கர்த்தரை நோக்கி வழியில் வந்துகிட்டே இருக்கும் போதே பாருங்க, ஆண்டவரே என் ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக என்ன செய்கிறேன், திரும்ப செலுத்துகிறேன். ஆண்டவர் உள்ளே வந்த உடனே
அவனுடைய பாவ வாழ்க்கையெல்லாம் போனது மட்டும் இல்லாமல் தாராளமாக கொடுக்கணுன்ற எண்ணம் வந்துருச்சு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அப்போ நல்லா கவனிங்களேன். அப்போ உடனே இந்த இடத்துல பணத்தின் மீது ஆசை வச்சிருக்கவனால வந்து என்ன பண்ண முடியல, அந்த பணத்தை குறித்த அந்த பிடியில் அவனால் வெளியில் வர முடியல. ஆனால் கர்த்தர் மேலே ஆசை வச்சிருக்கிற மனுஷன் எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் சரி, பணம் எனக்கு பெருசு கிடையாது, கர்த்தர் தான் எனக்கு பெருசு, அவர் தான் எனக்கு முக்கியம், அவர் தான் என் நம்பிக்கை, அவர் தான் என் ஆதாரம், அவர் தான் என் சோர்ஸ் என்று அவன் விசுவாசிக்கிறான். இன்னைக்கு கர்த்தரை நான் நம்பி போனேன்னா, நான் பாதி ஏழை கொடுத்தேன்னா அவன் கொடுத்தனால ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? ஏதோ சொல்லுதுங்க, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். சொல்லுங்க, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். கர்த்தருக்கு கடன் கொடுக்குற எவனா முடியும் அந்த நாட்டில்? எங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கூட கொடுக்க முடியாதுங்க. எந்த நாட்டு பேங்க்கை நீங்கள் எடுத்துங்க, கர்த்தருக்கு போய் நான் ஒரு 100 ஒரு 1000 கோடி கொடுக்குறீங்கன்னு சொன்னாலும் அவரும் வாங்க மாட்டார், இவனும் கொடுக்க முடியாது. ஆனால் நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு, கர்த்தருக்கு கடனை கொடுத்துடலாம், கொடுக்க முடியும். இதைத்தான் செஞ்சான் சகை. சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, நான் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். ஒருத்தண்ட அநியாயமாக நான் வந்து 1000 ரூபா ஆகினா கூட அதை 4000 திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவராக இயேசு வந்த உடனே, அவன் ரட்சிக்கப்பட்ட உடனேயே அவன் என்ன ஆகிட்டா தெரியுமா, பணத்து மேலே இருக்கக்கூடிய அது வரைக்கும் இவன் அந்த பணத்தை தான் பிடிச்சிருந்தான், பணம் தான் என் உலகம் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு, அந்த பணத்தில் இருந்து விடுதலையாகி அப்படியே கத்தரை பிடிச்சிட்டான். பணத்து மேலே இருந்த ஆசையை தூக்கி எரிஞ்சிட்டு கத்தரை மேலே ஆசை வைக்க ஆரம்பித்தான். உடனே பாருங்கள், வேதம் சொல்லுது, நல்லா அடுத்து பாருங்க, அவன் சொல்லி முடிக்கிறான், நாளத்தினே திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. நல்ல கவனிங்க, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு என்னவா இருக்கானா, ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கானா. இவன் மூலமாக அந்த வீடே ரட்சிக்கப்பட்டுருச்சு. நான் சொல்கிறேங்க, இவன் மூலமாக அந்த வீடே ரட்சிக்கப்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆபிரகாமுக்கு குமாரனா யார் அப்படின்னா, அவனும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய மனுஷனாய், ஆண்டவரை தன்னுடைய இரட்சகராக தன்னுடைய ஆண்டவராய் கொண்ட மனுஷனாய், ஆண்டவர் தான் என்னுடைய ஆதாரம், ஆண்டவராய் இயேசு தான் என்ற ஆதாரம் என்ற ஒரு மனுஷனாய் சகை வந்து மாறிட்டான். அப்போ இந்த இடத்துல பணம் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை. பணம் யார்கிட்ட இருக்கிறன்றதான் பிரச்சனை. இப்போ நல்லா குனிக்குதா உங்களுக்கு? அப்போ பணத்தை எவ்வளோ வேணாலும் வச்சுக்கிட்டு கர்த்தர் மேலே நம்முடைய இதயத்தை வைக்கலாம். பணமே இல்லாமல் இருந்தால் அல்லது பணம் இருந்துட்டோம் என்ன, பணம்னு அடிச்சுட்டே போய் கர்த்தரை விட்டுட்டும் போகலாம். அப்போ நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அப்போ பணம் இந்த இடத்துல வந்து ஒரு என்னது பெரிய விஷயம் கிடையாது, இருதயம் தான் பெரிய விஷயம். இப்போ சகை இந்த இடத்துல ஆண்டவராக இயேசுவை தன்னுடைய இதயத்தினுடைய ஆண்டவராக இரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டான். ஏன் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இவன் மூலமாக அந்த வீடே ரட்சிக்கப்பட்டுருச்சுங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த வாலிபன் ஒருத்தன் வந்தானே, அவன் மூலமாக அந்த வீட்டுக்கு என்னாச்சு, எதுவுமே வரல, அதோட போச்சு, அவனுடைய இதே போச்சு இல்லையா? அப்போ நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நான் நினைக்கிறேன் சகை ஒருவேளை இப்படி கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருப்பானா. நான் சொல்கிறேன், கொடுத்தது கர்த்தர் மறுபடியும் தாராளமாக கொடுத்துருப்பாரு, நிச்சயமாக கொடுப்பாரு. கர்த்தரை மாதிரி ரொம்ப யோக்கியமான ஒரு ஆள் இந்த உலகத்தில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்குன்னு கொடுக்கும்போது உங்கள் இருதயத்தையே கர்த்தர்கிட்ட கொடுக்குறீங்க. கர்த்தர் சொல்வார், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனை உடைய எஜமான சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. சில பாயிண்ட் சொல்கிறேன் நான், நல்லா கவனிங்க. தேவனை நேசிக்காமல் பணத்தை நேசிக்கிற ஒரு கர்த்தருக்கு கொடுக்க மாட்டார்கள். நல்லா கவனிங்களேன், தேவனை நேசிக்காமல், நல்ல பாயிண்டை புரிஞ்சுக்கணும், தேவனை நீங்கள் நேசிக்காமல் பணத்தை நேசிக்கிறவர்கள் ஒருபோதும் கர்த்தருக்குன்னு கொடுக்கவே மாட்டான். பயப்படுவான், பயம் வந்துடும், ஐயோ கொடுத்தா போயிடுமோ. சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் இவ்வளோ தாங்க சம்பளம் வாங்குகிறோம். நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கினா அதை பற்றி யோசிக்காங்க. என்ன சம்பளத்தில் தான் சரி, கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள், அதை விட பல மடங்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்களாம் நினைக்கிறீங்க, நான் சின்ன வயசுலேயே கொடுக்க ஆரம்பிச்சேங்க, 15 வயசில் தசமாக கொடுக்க ஆரம்பித்தேன். நான் பொய் இல்லைதான், ரசிக்கப்படி சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன், என்கிட்ட இருக்கலாம் வேண்டாம் ஏதாவது ஒன்று கொடுத்துருவேன். எனக்கு என்ன காசு கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? அன்றைக்கி கொடுக்க ஆரம்பித்தேன். அன்னைக்கு ஆரம்பித்ததான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? கொடுக்குற ஒரு மனுஷன் வந்து ஒரு நாள் இந்த நாட்களில் தோற்று போகவே மாட்டான். நீங்கள் யார்டா போய் வாங்க நினச்சி பாருங்கள், ஒரு தடவை கொடுப்பாங்க, 2 தடவை கொடுப்பாங்க, 3ஆவது தடவை மேலே உங்கள் மேலே ஒரு கசப்பு வந்துடும், சலிப்பு வந்துடும். ஆனால் நான் சொல்கிறேங்க, கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள், என்னங்க தெரியுமா, ஆண்டவரே பணம் என் ஆண்டவன் கிடையாது, நீர் தான் என் ஆண்டவர், நீர் தான் என் ஆதாரம், நீர் தான் என் பொக்கிஷம்,
அந்த இடத்துக்கு வரும்போது என்ன தெரியுமா உங்களுக்கு, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மக்களை திரளாய் தேவன் ஏற்படுத்தி தருவார், கொண்டு வருவார். நம்ம சபையில் அப்படி நான் எத்தனை ஆதாரங்களை சொல்ல முடியும். கர்த்தருடைய பார்வையில் அது பெரிய அமௌண்ட் தான். இன்றைக்கி நீங்கள் சின்னதாக ஆரம்பிப்பீங்க, ஆனால் ஒரு நாள் உங்களை பல மடங்கு தேவன் கொடுக்க வச்சுருவார். அந்த அளவுக்கு உங்களுக்கு கர்த்தர் பொருளாதாரம் கொடுத்துருவார். தெரியுமா உங்களுக்கு? எப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு வருதுன்னே தெரியாதுங்க, அந்த மாதிரி வந்துடும். அநேகருக்கு இந்த விவரம் தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ போயிடுவாங்கப்பா. நல்ல கவனிங்க, கர்த்தர் மேலே இருதயத்தை வச்சிங்கன்னா பணன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், தேவனை நேசிக்காமல் பணத்தை நேசிக்கிறவர் கர்த்தருக்கு கொடுக்க மாட்டார்கள். அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்களும் செக் பண்ணிக்கணும். ஒரு ஆளுக்கு கர்த்தருக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா பணத்தை நேசிக்கிறீங்களா அப்படின்றது எப்படி வரலான்னா, கர்த்தரை நேசிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, பணத்தை கொடுக்க பாருங்க. தேவனை நேசிக்காமல் பணத்தை நேசிக்க கர்த்தர் கொடுக்க மாட்டார்கள். ரெண்டாவது, மற்ற ஏழை மக்களுக்கும் அப்படிப்பட்ட ஆள்கள்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அவங்களுக்கு எதாவது செய்வோன்னா அதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த பணம் தான் அவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்கும். ஆனால் கர்த்தர் மேலே அவங்களுடைய விசுவாசத்தை நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா வழிகள் திறக்க ஆரம்பிங்க. தேவனை நேசிக்காமல் பணத்தை நேசிக்காமல் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ரெண்டாவது, கர்த்தர் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, ஏழைகள் கொடுக்க மாட்டாங்க. மூணாவது பாருங்கள், சுயநலம் பிடித்தவர்களாக மக்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப சுயநலவாதியாக நடந்துக்குவாங்க. ஏன்னா கர்த்தர் கொடுக்குற மனுஷன் வந்து ஒரு நாள் நான் எனக்கு இப்படி போயிட்டே இருக்க மாட்டான். என்ன பண்ண, கொடுக்கும்போது கர்த்தர் தாராளமாக கொடுப்பார். இன்னும் அந்த ஊழியங்களில் இன்னும் அந்த சில காரியங்களை செய்வான். இன்னும் கர்த்தர் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருவாருங்க. அடுத்து பாருங்கள், இன்னொன்று சொல்கிறேன், தேவனை நேசி பணத்தை என்ன செய்ய பயன்படுத்து. நல்ல கவனிங்க, நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் வச்சுக்கோங்க. தேவனை என்ன பண்ணுமா, நேசித்து பணத்தை வந்து பயன்படுத்தணும். ஆனால் சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, தேவனை வந்து பயன்படுத்துவாங்க, பணத்தை என்ன பண்ணுவாங்க, நேசிப்பாங்க. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இவரை எப்போயாவது எதாவது கேட்பாங்க, ஆண்டவர் ஏதாவது தேவை வந்துச்சுன்னா நம்ம போட்டு போவாங்க, அப்படியே வந்துடுவாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு வரது கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா, தேவனை நம்ம என்ன பண்ணணும், நேசிக்க வேண்டும், பணத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரை வந்து பயன்படுத்திட்டு பணத்தை வந்து நேசிக்கிறத தூக்கி எரிஞ்சிடணும், விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், கர்த்தரை நேசிக்கணும். அப்போ நேசிக்க இது என்ன இருக்குன்னா, நம்முடைய இருதயம் எங்கே இருக்குது, நம்ம யார், நமக்கு வந்து இப்போ பாருங்கள், நம்முடைய இருதயம் அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்குற தேவன் மீது பைக்கப்படும் போது பணம் ஒரு பெரும் விஷயமாக மாறாது. நான் சொல்கிறேங்க, பணத்தை கர்த்தர் தாராளமாக கொடுப்பார். இங்கே உட்காந்துருக்க நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், கர்த்தரை முதலிடத்தை நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாங்க பணன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கவே இருக்காது. எதுக்கு தெரியுமா, கர்த்தருக்குன்னு சொல்லி தாராளமாக கொடுத்துட்றோம். ஆண்டோடைய ஊழியமாக கொடுத்துறோம். கொடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு, திருமையும் பெருக்கிறாரு. இப்படி நான் பண்ண இங்கே சபைக்கு வரக்கூடிய மக்கள் பூரா ஆசிரியப்படுது. அந்த அபிஷேகம், என்கிட்ட கூடிய அபிஷேகம் உங்களே பிடிச்சிக்கிறது. அதான் உண்மை. எத்தனை பேர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இடம் இல்லாமல் வந்தவங்க இடத்த வாங்கி வீடை கட்டி இன்றைக்கி எல்லாம் போய்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே வருகிற ஒவ்வொரு மக்களும் பொருளாதாரங்களும் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பையோடலாம் மாறுறாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் மேலே உங்களுடைய இதயத்தை வைங்க. அவர் மேலே உங்களுடைய இதயத்தை வைக்கும்போது நான் சொல்கிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாரும் எழுதி நிற்பான். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், அங்கே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சோமா இருக்கும்படி நான் விரும்புகிறேன்னு சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நல்லா இருக்கிறதை, செழிப்படைவதை, சுகமாயிருப்பதை நீ விரும்புகிற தேவனாக இருக்கிறபடி ஆழ்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய ஜனங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தியும் ஆண்டவர். எல்லா தரித்திரங்களும், எல்லா கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் நீங்கட்டும். எல்லாம் சரீரத்தில் கூடிய வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருவீராக. அப்படி செய்கிறீர்களுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே.